நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மஇக அரசியல் வட்டாரத்தில் 3 தொகுதிகளில் அதன் தொகுதி தலைவர்களுக்கு கடுமையான போட்டி நிலவும் என்பதை இன்று நடைபெற்ற அத்தொகுதி மகளிர் மற்றும் இளைஞர் பொறுப்பாளர்களின் தேர்தல் முடிவுகள் பகிரங்கப்படுத்தியுள்ளது. இன்று காலை நடைபெற்ற சிரம்பான் தொகுதி மகளிர் தலைவி மற்றும் துணைத் தலைவி தேர்தலில் முரளி மற்றும் தனபாலன் காருண்யம் கூட்டு அணியின் வேட்பாளர்களான திருமதி முத்தாலம்மன் மற்றும் திருமதி மல்லிகா வெற்றி பெற்றனர். இத்தொகுதியில் சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு நடப்பு தொகுதி தலைவர் சேகர் கந்தசாமியின் அணி வேட்பாளர்களின் தோல்வி அத்தொகுதியில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை நிலவரம் அப்படி இருந்த வேளையில் இன்று மாலை நிலவரம் நிலைமையை மாற்றியமைத்தது. அதாவது சற்று முன் நடைபெற்ற சிரம்பான் தொகுதிக்கான இளைஞர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு சேகர் அணியைச் சேர்ந்த அழகேந்திரா மற்றும் தயாளன் மகத்தான வெற்றி பெற்றனர். நடப்பு நிலவரம் அப்படி இருந்தாலும் அத்தொகுதி தலைவர், துணைத் தலைவர், உதவி தலைவர் ஆகிய பதவிகளுக்கு போட்டி நிலவும் என்றால் வெற்றி வாய்ப்பு 50க்கு 50 ஆக கடும் போட்டியாக அமையும். அவ்வட்டார அரசியல் பார்வையாளர்களின் கணிப்பாக இருந்து வருகிறது. இதனிடையே ஜெம்புல் தொகுதி நடப்பு மகளிர் தலைவி திருமதி மகேஸ்வரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திரா காந்தியை காட்டிலும் 5 வாக்கு பெரும்பான்மையில் தனது பதவியை தற்காத்துக் கொண்டார். எனவே அத்தொகுதி தலைவர் காளிகவுண்டருக்கு போட்டி வருவது உறுதியாகிவிட்ட நிலையில் அவரை எதிர்த்து குமரேசன் போட்டியிடுவார் என நம்பப்படுகிறது. அவருக்கு ஆதரவாக அத்தொகுதியின் முன்னாள் தலைவர் டத்தோ மாணிக்கம் லட்சுமணன் மறைமுக பிரச்சாரத்தில் களமிறங்கக்கூடும் என அவ்வட்டாரத்தில் அரசல் புரசலாக தகவல் வெளிவந்துள்ளது. அத்தொகுதி மகளிர் தலைவியின் வெற்றிக்கும் அவரின் மறைமுக பிரச்சாரம்தான் என தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட போர்டிக்சன் மகளிர் தேர்தல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்தொகுதியை நடப்பு தலைவியும் மூத்த தலைவியுமான டாக்டர் பி தனலட்சுமியை எதிர்க்கிறார் அவரின் நடப்பு துணைத் தலைவி திருமதி ருக்மணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அத்தொகுதி இளைஞர் தலைவர் பதவிக்கான தேர்தல் எந்த தடையும் இன்றி சிறப்பாக நடந்தேறியது. டத்து வேலு அணியைச் சேர்ந்த தர்மராஜன் 45 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட டாக்டர் ஜெயக்குமார் 25 வாக்குகளுடன் தோல்வியை தழுவினார். இளைஞர் பிரிவின் அந்த வெற்றி மகளிர் பிரிவின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் என ஆருடம் கூறுகிறது. அதாவது டத்தோ வேலு மற்றும் அச்சுதன் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவர் என்பது கணிப்பு. ஆகவே இத்தொகுதிக்கான தலைவர், துணைத் தலைவர், உதவி தலைவர் பதவிக்கான தேர்தல் வழக்கம் போல அனல் பறக்கும் தேர்தலாகவே நடைபெறும் என அவ்வட்டார அரசியல் கணிப்பு கூறுகிறது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.